தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் இந்த புதிய நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தையானது ஏசாயா 29 அதிகாரம் 19 வசனம். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் சிறுமையான ஜனங்களாக இருக்கலாம். மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்ட, சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையில நீங்கள் இருக்கலாம். கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ந்து சந்தோஷமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். பிரியமானவர்களே, நாம் எளிமையான ஜனங்களாக இருக்கலாம். கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லமை உள்ளவர். நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். நம் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கும்போது, கர்த்தருக்குள் இருக்கும்போது மிகவும் மகிழ்ந்து சந்தோஷமாக இருப்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்குள்ளே, பரிசுத்தருக்குள்ளே இருந்து களி கூறுவோம். நம்முடைய வாழ்க்கை சந்தோஷம் உள்ளதாய், சமாதானம் உள்ளதாய் இருக்கும். பிரியமானவர்களே, சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையிலே, புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே நீங்கள் இருக்கலாம். கிறிஸ்து இயேசுக்குள் நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். அவரே நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறவர். நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது, முழு இருதயத்தோடு அவரை தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் சிறந்திருக்க பண்ணுவார். ஒருவேளை இன்றைக்கு நாம் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில இருக்கலாம். கர்த்தர் ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து நம் சந்தோஷமாய் களி கூறுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருக்குள் நாங்கள் மிகவும் மகிழ்ந்து நாங்கள் சந்தோஷமாக இருக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முழுவதும் உடைய கரம் எங்களை பாதுகாக்கட்டும், வழி நடத்தட்டும். எங்களுடைய தேவைகளை சொன்னீங்கப்பா. எல்லாவற்றிலும் கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க. உடைய கரங்களில் எங்களை அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.